Welcome to Sivakasi Samayal Express channel. Title பாத்தீங்களா? டைட்டில் வந்து இது கொடுத்தது வந்து இந்த டைட்டில் சூஸ் பண்ணி கொடுத்தது வந்து எங்க சந்தியா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவளுக்காக தான் இந்த ஹோம்மேட் கீ பண்ணவே செஞ்சேன் நான். அவ தான் மெயினா சாப்பிடுவா எங்க வீட்ல. ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டோ எடுத்த உடனேயும் சரி, நெய் ஃபோட்டோ எடுத்த உடனேயும் சரி, ரெண்டையுமே அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சேன். அவள் தான் இது சொன்னம்மா இப்படி போடுங்கம்மா, டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கும், எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் முதல்ல போய் ரெசிபியை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிப்ஸ் இருக்கு, நான் அதையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ஓகே, நான் இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக ஆடை நிறச்சி வச்சிருந்தேன். இது வந்து ரொம்ப பெரிய பவுல் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன பவுல் தான். ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அது ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு வந்து நான் ஒரு 2-3 தடவையாக இதில் தான் வச்சிட்ருக்கேன். சரியா, இந்த இது நிறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணணுங்கிறது கணக்கு. இந்த இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அம்மாலாம் ஊர்லேருந்து வந்தாங்க. ஸோ அதனால் அது போக எக்ஸ்ட்ராவாக இருந்தது இந்த தட்டில் வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு மாற்றிட்டேன். இந்த இதில் வந்து நம்ம இந்த ஆடையை சேர்த்து வைக்கிறது வந்து எப்பயுமே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட கெட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்மெல் இருக்கும். இதே இது ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாது, அந்த ஸ்மெல்லும் இருக்காது. சரியா, இதில் வந்து இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இப்போ ஒரு மணி நேரம் ஆயிருக்கு. இன்னும் கூட இந்த கல் கணக்காக இருக்குது. சரியா, இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் தயிர் போட்டு வைக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நெய் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப தெரியாது. நான் வந்து எங்கள் வீட்டில் லக்ஷ்மியை தான் நான் இது செய்ய வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 தடவையாக அவள் தான் செஞ்சுருக்கா. ஸோ இன்றைக்கி இந்த இது நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, இந்த இது வந்து நான் 2 தடவை நான் பண்ணிவிட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம லக்ஷ்மியை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த இது வந்து இப்போது இன்றைக்கி இப்போ டைம் வந்து இப்போ ஒரு 6:30 ஆயிடுச்சு. சரியா, 6:30. இன்னும் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் இது தயிர் உர ஊற்றி வைக்க போகிறேன். உர ஊற்றும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கூட ஆயிடுச்சு. நல்லா அந்த கட்டியாக இருந்தது எல்லாமே இதாயிடுச்சு. இப்போ நான் இதில் தயிர், சரியா, எனக்கு வந்து இது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் எப்பயுமே, சரியாக உரையுமா எல்லாம். அண்ட் இப்போ ரொம்ப அந்த மான்சூன் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதோ ஏர் டைட்டாக போட வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கிற இது போட்டு நான் இது உர ஊற்றுறதுக்கு வச்சிட போகிறேன். காலையில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நேற்று தயிர் ஊற போட்டு வச்சுருந்தது, உர ஊற்றுனது வந்து இதோ இப்போ நல்லா தயிர் செட் ஆயிடுச்சு. தயிர் செட் ஆயிடுச்சான்னு மோந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். நாங்கள் நல்லா மோந்து பார்த்தோம். இப்போ லக்ஷ்மி வந்துட்டா. இப்போ வந்து அவள் வேலை ஆரம்பிக்க போகிறாள். இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ நிறையா இருக்குங்கிறதுனால என்கிட்ட இருக்கிற பெரிய ஜார் மிக்ஸி நான் எடுத்திருக்கேன். சரியா, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம போட போகிறோம். என்னமோ நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன். இது எல்லாமே லக்ஷ்மி சொல்ல நான் செய்கிறேன். சரியா, அதனால் இப்போ இதில் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றி பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இல்லையா லக்ஷ்மி? ஆனால் நீங்கள் இது மாதிரி அந்த தயிர் வாசம் வருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா தயிர் ஆலைன்னா அது சரியாக வராது. இதை வந்து இப்போ வந்து நம்ம விப்பர் இருக்கும் இல்லையா, அப்படியே அதாவது ஃபுல்லாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஏறிடும், அப்புறம் நமக்கு வெண்ணெய் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் விப்பரில் போட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக. ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கும்போது ஒரு தடவை நம்ம அடித்தோம் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம அடிக்கிறோம். அந்நேரம் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அடிக்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வெண்ணெய் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கை போட்டு எடுக்கவே முடியும். ஸோ அதனால் நான் வந்து இப்போது நான் காட்டுறோம் நாங்கள் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கை காட்டு பார். இதுதான் பட்டர், நமக்கு ஹோம்மேட் பட்டர். சரியா, இங்கே வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி க்ளீன் வாட்டர் வச்சுருக்கு. அந்த இதில் வந்து இந்த மாதிரி பால்ஸாக எடுத்து போட்டுட்ருக்கா லக்ஷ்மி போட்டுட்ருக்கா.
இந்த இதில் வந்து இப்படி அந்த நம்ம கையிலேருந்து சொட்டு விழுதில்ல அது எல்லாமே மோர். ஸோ அதனால் ஆனால் இது ரொம்ப திக்காக இருக்கும் அந்த மோர். அதில் நிறைய தண்ணி கலந்தால் தான் நீங்கள் குடிக்க முடியும். இது அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி மத்து வச்சு நீங்கள் மத்து வச்சு கூட அதை அலப்பி விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் வந்துடும் நமக்கு. ஆனால் இது வந்து நான் இது வரைக்கும் வந்து எனக்கு இது சரியாக வந்தது கிடையாது. அதனால் எனக்கு லக்ஷ்மிக்கு நல்லா வரும்னு சொன்னதுனால நான் இப்போ எப்போயுமே லக்ஷ்மியை வச்சே பண்ணிடுவேன். இது இப்போ நான் வந்து எடுத்து இதை வந்து நம்ம உருக்கணும் இல்லை, இதை உருக்கிட்டோம்னா தான் நமக்கு நெய் ஃபார்ம் ஆகும். இது இப்போ நம்ம தண்ணியில் எதுக்கு போடுறோம் லக்ஷ்மி? க்ளீனாக வர்றதுக்கு. அது க்ளீனாக வர்றதுக்கு. ஏதாவது மோர் அதில் இன்னும் மோர் இருந்ததுன்னா வெளியே வந்துடும். சரி சரி, ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ நம்ம இந்த இந்த இது இருக்குல்ல, இதை திருப்பி நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கலாமா? இல்லை, அவ்வளோதான். சரி ஓகே. நம்ம க்ளீனாக அடிச்சிருக்கிறோம், வரலன்னா அடிக்கலாம். சரி 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 ஓகே. அவள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி போட்டு நீங்கள் அடிக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம வந்து இன்றைக்கி எடுத்தது வந்து நல்லா க்ளீனாக வந்துருச்சு. ஸோ அதனால் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறான். சரியா? இப்போ இது ஃபுல்லாக எடுத்து இந்த வெண்ணெய்லாம் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணி தண்ணி எடுத்துறவா லட்சுமி? எடுத்துறேன் நான் வந்து இது மாதிரி பண்ணிடுறேன். ஸோ தட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பட்டர் எல்லாம் வெளியே வர்றதுக்கு. அதுதான் கடைசியாக லாஸ்ட்டாக இருக்கிறது. இதெல்லாம் அந்த ஓரத்தில் இருக்கிறது எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் இப்படி எடுத்துருங்க. இப்போ இந்த நமக்கு வெண்ணெயாவே வேணும் அப்படின்னா இப்படி இந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு உள்ளே வச்சிடலாமா ஃப்ரிட்ஜில்? இல்லைக்கா, வெளியே எடுத்து தான் வைக்கணும். ஸோ இந்த பட்டர் இந்த தண்ணி இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற பட்டரை வந்து இன்னும் கூட க்ளீன் பண்ணி தான் எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம்மேட் பட்டர் ரெடி. உங்களுக்கு பட்டராக நீங்கள் சாப்பிடணும், அப்படியே சாப்பிட்ணும், இது ப்ரெட்டிலலாம் தடவி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா? இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இந்த இதை வந்து இவ்வளோதான். இந்த மோர் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மோர் இருக்கிறத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ, ஏன்னா நம்ம புளிய முடியாது பார்த்தீங்களா? ஸோ அதனால் புளியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம அதை அப்படியே கையில் வச்சுட்டே இருந்தோம்னா அதுலேருந்து மோரெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த இதுக்கப்புறம் நம்ம பட்டர் எடுத்து வச்சிடலாம். இதில் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஸோ இனி இதை வந்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 11 மணி வாக்கில் நீங்கள் இது குடிச்சிட்டிங்கன்னா கூட இது நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது வந்து இப்போ அகேன் திருப்பி இதை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் என்ட்ருக்கு வந்து இந்த காப்பர் பாட்டம் இது. ஸோ அதனால் அதில் போடலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த அப்படி தான் புளியணும். அப்படி எவ்வளோ சாஃப்டாக புளிகிறாங்க பார்த்தீங்களா? ஒர்க்க பண்ணிட்டு சின்னதாக இருந்தால் கூட அது அப்படியே மெதுவாக அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மோரெல்லாம் வெளியே. ஹோம்மேட் பட்டர் ரெடி. இது வந்து எவ்வளோ நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து எவ்வளோ இருக்குங்கிறத நான் வந்து அளந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து இப்போது ஆல்ரெடி இந்த பேனில் போட்டாச்சு. இப்போ வச்சேன்னா அது அளவு தெரியாது, பேனோட அளவும் சேர்த்து தான் வரும். சரியா? இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் இன்னும் குக்கிங்லாம் முடிக்கலை. ஸோ அதனால் இதை வந்து இப்போ லக்ஷ்மி என்ன சொன்னான்னா இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்புறமா நெய் கூட உருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதனால் நான் இப்போது இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இங்கே ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது, ஃப்ரீசரில் இல்லை. சரியா? இப்போ இந்த நெய்யை வந்து வெண்ணெயை வந்து இது நல்லா இந்த மாதிரி சேர்ந்த வெண்ணெயை வந்து நம்ம இப்போது அடுப்பில் வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு பண்ண முடியுமோ சிம்மில் வச்சு பண்ணணும். நான் வந்து இந்த அடுப்பில் வைக்கிறேன். இந்த அடுப்பு என்னோடய அடுப்பு வந்து ரொம்ப ஒன்றும் சிம் கிடையாது, ஓரளவுக்கு தான்.
அதே மாதிரி அடி கொஞ்சம் கனமாக இருக்கிற பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் அது ரொம்ப லேசாக இருந்தால் உங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி. ஸோ இது வந்து இப்போது பாருங்கள் உருக ஆரம்பிச்சிருச்சு. நான் என்கிட்ட இருக்கிற சின்ன அடுப்புக்கு இதை மாற்றிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு சின்ன கரண்டி, இது வந்து நம்ம ஃபுல்லாக எப்போ பார் இதை வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் இது வந்து அந்த ஸ்டேஜ் வரும்ல, நமக்கு தெரியும் இந்த ஸ்டேஜிலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தோன்னா போதும். வெண்ணெய் எல்லாமே உருகிடுச்சு. நம்ம வச்சுருந்த அத்தனை பீஸ் வெண்ணெயும் உருகிடுச்சு. நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த கரண்டி போடாமல் தான் பண்ணணும். இந்த மாதிரியே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த கீழே இருக்கிற மில்க் சாலிட்ஸ் எல்லாம் அது ஒட்ட ஆரம்பிக்கும். பாருங்கள் என்னோட ஃப்ளேம் வந்து எவ்வளோ சிம்மில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் உங்ககிட்ட இருக்கிற சின்ன அடுப்பில் வைங்க. இந்த மாதிரி வந்த உடனே நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கக்கூடாது நம்ம. இது அஃப்கோர்ஸ் நான் பிகினர்ஸ் எல்லாருக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். நான் ஏற்கனவே நீங்கள் நெய் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து சுறுச்சுருன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்சால் அப்பப்போ இந்த மாதிரி அடுப்புலேருந்து கொஞ்சம் தூக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹீட் இருந்தால் பேர்ன் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து அந்த சூடை வந்து கொஞ்சம் இறக்கிக்கலாம் நம்ம. அப்புறம் மெதுவாக திருப்பி வைங்க. உங்ககிட்ட எந்த அடுப்பு சின்ன அடுப்பாக இருக்கோ மெதுவாக ஃப்ளேம் எரியுமோ அதில் நீங்கள் இது பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுல்ல? ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் ஒரு 2 minutes தான் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதனால் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் போக வேண்டாம் நம்ம. ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி எல்லாம் குக்கிங் வேலையெல்லாம் நான் முடித்ததுக்கு அப்புறம்தான் நான் இந்த வேலையை நான் எடுத்திருக்கேன். அந்த மாதிரியே பண்ணுங்கள் நீங்களும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லாவே அந்த ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு இப்படி எடுத்து காட்டுறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கேமராவில் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். அடியிலெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும் நெய் வாசம் எப்படியோ நல்லா அப்படியே ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். நெய் வாசம் ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்கல்ல. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. இன்னும் இந்த பேனில் இந்த சட்டிலேயே இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம போட்டு வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனால் நல்லா அது கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறமே நம்ம பண்ணுவோம். ஓகே, நல்லா சூடு அடங்கிச்சு. நான் அந்த பாருங்கள் வெறும் கையில் தான் சட்டியை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெய் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஹோம்மேட் கீ ரெடி ஆயிடுச்சு. சரியா, நான் இப்போ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட முடிக்கிறேன். ரெசிபி பார்த்தீங்களா? இது வந்து எல்லா வீட்லேயும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா வந்து யூஸ்வலாக பண்ணுவாங்க. வீட்டில் ஆடை சேர்த்து வச்சு ஒரு பெரிய சட்டியில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அம்மா சேர்த்து வச்சு நெய் உருக்கி இதெல்லாம் எவ்ரிடே குக்கிங்கில் வர்ற நெய்யெல்லாம் கூட அம்மா வீட்டில் நெய் தான் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிப்ஸ் சரியா? ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரெகுலராக பேக்கெட் பால் தான் நான் வாங்குறேன். அந்த பாலில் தான் நான் உங்களுக்கு இப்போ ஆடை எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்து காட்டியிருக்கேன். பேக்கெட் பால் நாங்கள் வாங்குற பால் வந்து நந்தினி பால் அண்ட் ப்ளூ கலர் பேக்கெட். சரியா? ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஆவின் பால் வாங்குங்க. ப்ளூ கலர் ஐ திங்க் ஆரஞ்சில் எடுத்தீங்கன்னா கூட நிறைய தான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ ப்ளூ கலர் பேக்கெட் இது. அண்ட் செகண்ட் டிப் என்னன்னா, நீங்கள் ஆடை வந்து நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம பாலை காய்ச்சிட்டு அந்த பால் வந்து மீதி பாலை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஈவினிங் வரைக்குமோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ அதில் ஆடை சேர்ந்து இருக்கும்.
அந்த ஆடையை எடுத்து நீங்கள் ஒரு பவுலில் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கம்ஃபர்டபுள் பவுல் எடுக்கிறீங்களோ அந்த பவுலில் நீங்கள் எடுத்து வைங்க. அந்த பவுல் வந்து ஒன்றா செராமிக்காக இருக்கணும், இல்லைன்னா கிளாஸாக இருக்கணும். எவர் சில்வர், அலுமினியம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த இதோட ரியாக்ட் ஆகும். அதில் கெமிக்கல் அந்த ஸ்மெல் ஏதோ ஒன்று ரியாக்ட் ஆகும், ஒரு சீக்கிரம் பூஞ்சை பிடிச்சிடும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ நான் யூஸ் பண்ணுறது செராமிக் பவுல். நான் இந்த பவுல் வந்து நிறைஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கு அதை மீறி வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன பவுல், சின்ன கிண்ணம் அந்த மாதிரி எடுத்து வைப்பேன். ஸோ தட் நான் மேக் ஷுர் தட் நான் சீக்கிரம் இந்த ப்ராசஸ்க்கு வரணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு டைமிங் மாதிரி. ஸோ இந்த இது அப்புறம் அடுத்த டிப் என்னன்னா, இந்த ஆடையை எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து மூடி இருக்கிற மாதிரி கண்டெய்னர் போடாதீங்க, மூடி போட்டு வைக்காதீங்க. ஏன்னா அது மூடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் மூடி இல்லாமல் மேலே இது பண்ணிவிட்டு அதை ஃப்ரீசரில் வேற எதுவும் மேலே படாத மாதிரி இடத்துல வச்சுடுங்க ஃப்ரீசரில். ஓகே, அடுத்த டிப் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீசர்ல இருந்து வெளியே எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, வெளியே எடுத்து வச்சா தான் நீங்கள் உரையே ஊற்ற முடியும். வெளியே எடுத்து வைக்கிறது வந்து நான் வந்து அன்னைக்கு 7 மணிக்கு உரை ஊற்றுனேன். நான் வந்து வெளியே எடுத்து வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5:15, 5:30 அந்த மாதிரி எடுத்து வச்சேன். எனக்கு வந்து கரெக்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் உரையே ஊற்ற முடியும், இல்லைன்னா உரையாது, நமக்கு உரையிறதுக்கே டைம் ஆகும். ஸோ அதே மாதிரி உறைஞ்சிருச்சான்னு நீங்கள் நல்லா மூந்து பார்த்தீங்கன்னா தயிர் வாசம் வரணும், அந்த தயிர் அது புளிச்ச வாசனை வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு பட்டரே பண்ண முடியும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் டேஸ்ட் வராது. அதுக்காகத்தான் நம்ம அப்படி பண்ணுறது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி சொல்லும்போது ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது அப்படித்தான் நான் வந்து உரையவே இல்லை எனக்கு. அது இன்ஃபேக்ட் இன்னும் டிசம்பர் டைமில் பண்ணேன், அதனால எனக்கு உரையவே இல்லை. அப்போ அவ சொன்னா, அக்கா இருக்கட்டும்க்கா, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் இருக்கட்டும், இன்னைக்கு நைட்டு மோந்து பாருங்க, தயிர் ஆயிடுச்சுன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி நீங்கள் ஊற்றுற தண்ணி இருக்குதுங்களா, மிக்சியில் தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து சில்டு வாட்டராக இருந்தால் பெட்டர். அதுலேயும் நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊர் பக்கம் சென்னை இந்த மாதிரி நம்ம ஊர் பக்கம் மதுரை இந்த பக்கம்லாம் இருக்கீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற ஹீட் கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எங்களுக்குலாம் வந்து இங்கே சில் கிளைமேட், ஆல்ரெடி மான்சூன் வேறு செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. அதனால் நான் ரெகுலர் தண்ணி யூஸ் பண்ணனால எனக்கு ஓகே தான். ஆனால் இப்போ நம்ம ஊர் பக்கம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து வெண்ணெய் வரும். அதே மாதிரி மிக்சி வந்து ரொம்ப சூடாகாமல் இருக்கும். விப்பர்லேயே போடுங்க, இதில் போடாதீங்க. இது மட்டும்தான் டிப்ஸ். அதுக்கப்புறம் நெய் உருக்குறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. வெண்ணெய் எடுக்கிறது தான் நமக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் நெய் உருக்குறது வந்து நீங்கள் உருக்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும். நெய் வாசம் வர்ற வரைக்கும் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட மெயின் பாயிண்டாக இருக்கணும். ஸோ வெண்ணெய் எடுக்கிறது மட்டும்தான் எல்லாருக்குமே ட்ரிக்கியான போர்ஷன். இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஹோம்மேட் கீ அண்ட் ஹோம்மேட் பட்டர் வந்து உங்களுக்கு ரெசிபி தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யாதவங்களாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், செய்கிறவங்களாக இருந்தால் எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.